பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 14 நம்முடைய உபவாசத்தின் 4வது நாளில் நாம் ஒரு மனதோடு தேவனுடைய பாதத்தில் கடந்து வரும்படியாக சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்போம். கைகளை உயர்த்தி துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்தினார். ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரில் அவருடைய கிருபையை நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு பாக்கியத்தை கொடுத்தாரே, அதற்காக நன்றியோடு இருதயத்தோடு நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளில் நம்ம எழுந்திருக்க செய்து அவருடைய அளவில்லாத கிருபைகளை நினைத்து நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அமைதியாக இருக்காதீங்க, எல்லாரும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனை ஆராதித்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்ததை பார்த்து, ஆமென், நம்மை பாதுகாத்ததை நினைத்து நம்மை பராமரித்ததை நினைத்து நாம் சந்தோஷத்தோடு அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய கிருபை பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஆயுஷோடு இருப்பது தேவனுடைய கிருபையால் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையால் நாம் சமாதானத்தோடு இருக்கிறோம். அதனால சந்தோஷமாய் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அமைதியாக இருக்காதீங்க, மௌனமாக இருக்காதீங்க, வாய்களை திறந்து ஆமென். இந்த உபவாச ஜபத்தில் நாம் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். 40ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பொறுமையுடனே காத்திருந்தேன், அவர் என்னிடம் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியில முளையான செட்டிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தர் நம்புவார்கள். 17. நான் எளிமையமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஆமென். நீங்கள் கர்த்தர் சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையானவன், ஆனால் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென். நம்ம தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் பெரியது. மற்ற யாரும் உங்களை குறித்து நினைக்க விட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை நினைக்கிறதுனால அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஆமென். நாம் ஒரு மனதோடு ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பகலில் எங்களை அற்புதமாய் ஜெயத்தோடு நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். அப்பா, அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். தகப்பனே, அப்பா, அவருடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். அவருடைய அனுதின வாழ்க்கையின் தேவைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் அவர்களுக்கு வெற்றியோடு வாழ நடக்க கிருபை செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வியாதி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் சுகமாகட்டும். எல்லா வியாதிக்கும் நீர் மருத்துவர் அறிவிக்கிற அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் வலிகள் மாறட்டும். இயேசு நாமத்தில் வலிகள் மாறட்டும். பிளட் டிஸார்டர்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் மாறட்டும். அற்புதம் நடக்கட்டும். அப்பா, ரத்தத்தில் இருக்கிற வியாதிகள் மாறட்டும். இயேசு நாமத்தில் சுகமாகட்டும். ரத்தத்தில் இருக்கிற குறைவுகள் இயேசு நாமத்தில் சுகமாகட்டும். இயேசு நாமத்தில் ஆமென். பிளட் சுகர் நார்மல் ஆகட்டும். பிபி நார்மல் ஆகட்டும். ஆமென். கொலஸ்ட்ரால் எல்லாம் நார்மல் ஆகட்டும். இயேசு நாமத்தில் அற்புதமான சுகத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். பண கஷ்டத்தில் கடந்து போகிறவர்களுக்கு விடுதலை கொடுங்க. அப்பா, ஸ்தோத்திரம். உடைய அற்புதத்தின் கரத்தை நீட்டி அவளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பேங்க் லோன் ஜப்தி பிரச்சனைகள் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் அற்புதம் செய்ததற்காக நன்றி. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த காலையில் நாங்கள் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் உம்முடைய பாதத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பலத்தை கொடுங்க, உம்முடைய வல்லமையை கொடுங்க. அப்பா, உம்முடைய நிறைவினால் அவர்கள் நிரப்புங்க. கர்த்தாவே, ஈவினிங் நடக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்க. ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாய் இந்த 4வது நாள் ஆமென். நாம் வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5-6, ஆமென். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரை, ஆமென். வெளிப்பாடு ஆமென் 4வது அதிகாரம். எல்லாரும் நிச்சயமாக அதை படியுங்க. வாசித்து விட்டு இந்த ராத்திரிக்கு நீங்கள் படுக்க போகணும். ஆமென். அதை வாசிக்காமல் படுக்காதீங்க. ஈவினிங் மீட்டிங்கில் நீங்கள் பங்கு பெறுங்க. தேவனுடைய கிருபை உங்களோட கூட இருக்கட்டும். தாராளமாய் அதிகமாய் பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் யோசுவா 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். ஆமென்.
கேளுங்க. யோசுவா அவனுடைய வயது சென்று முதிர் வயதனாக இருந்த போது தன்னுடைய ஜனங்களோடு அவன் விடை விடை சொல்லுகிற ஒரு நேரத்தில் அவன் சொல்லுகிறது, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டு இருங்கள். அல்லேலூயா. இங்கே இந்த உபவாசத்தின் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை என்னவென்றால், இந்த நாட்களிலே நாம் இயேசுவோடு பற்றி கொண்டு இருக்க வேண்டும். பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்றால் என்ன, சீக்கிரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஒரு என்வலப்பை ஒட்டும் போது அந்த ஸ்டிக்கரை அந்த மேலே ஒட்டிருக்கிற அந்த பேப்பரை நாம் எடுத்து விட்டு நாம் அதை ஒட்டி வைக்கும்போது அது ஒட்டி இருப்பது போல கர்த்தரோடு கூட நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று பரிசுத்தானவர் இந்த உபவாசத்தின் நாளிலே சபைக்கு உபதேசத்தை கொடுக்கிறார். அதனால் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவனோட பற்றி கொண்டிருக்கணும். எப்படி பற்றி கொண்டிருப்பது என்று கேட்கலாம். அவருடைய விருப்பத்தை செய்து, அவர் விரும்புகிறதை நாம் செய்து, அதாவது தேவனோடு தேவனுக்கு சந்தோஷமாக இருக்கிற காரியங்களை நாம் செய்து, தேவன் வாஞ்சையாக இருக்கிறதை நாம் செய்து நடக்கும்போது நாம் தேவனோட பற்றி இருப்போம். அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நாம் சொல்லுவோம் இல்லையா, அவர் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க, அவர் ஒன்றாகவே இருப்பாங்க, அவர்கள் எப்போதும் ஒன்றாக இருப்பாங்க, அவர் எப்போதும் ஒன்றாய் நடந்து போவாங்க, ஒன்றாய் பிரயாணம் பண்ணுவாங்க, அவருடைய விருப்பமானது செய்ய வேண்டும் என்றால் அவர் ஒன்றாய் செய்வார்கள். அதுதான் பற்றி இருப்பது. தேவனுக்கு விருப்பம் உள்ளதை நாம் செய்யும் போது நாம் தேவனோட பற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் பற்றி கொண்டு தேவனோட பற்றி கொண்டு இருக்க பரிசுத்த ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். யோசுவா சொல்கிறார், இம்மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனை கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள், அப்போது தேவன் அற்புதத்தை செய்வார் என்று சொல்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்தார். நீங்கள் தேவனோட பற்றி கொண்டிருந்ததனால் உங்கள் யுத்தங்களை நீங்கள் செய்யவில்லை, உங்களுடைய யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் செய்தார் என்று சொல்கிறார். ஒரு பலவானும் ஒரு பலவீனம் சேர்ந்து நடந்து போகும்போது, அவர்களுக்குள்ள ஒரு சண்டை வரும்போது யார் அதை ஜெயிப்பார்கள்? பலவான் தான் ஜெயிப்பார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனோடு பற்றி கொண்டிருந்த போது அவர்களுடைய யுத்தங்கள் எல்லாம் தேவனுடைய யுத்தமாய் மாறினது. அது கர்த்தருடைய யுத்தமாய் மாறினது. கர்த்தர் யுத்தம் செய்த எந்த நாளில் பிரியமானவர்களே, தேவனோட பற்றி இருக்கும் போது நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிற சந்திக்கிறவர் தேவனாக இருக்கிறார். இந்த உபவாசத்தின் நாளிலே உலகத்தின் சிந்தைகளை விட்டுவிட்டு, உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு பின்பாய் ஓடுவதை நிறுத்திவிட்டு தேவனோட பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனத்தை தியானித்து ஆராதித்து ஜபித்து கொண்டிருந்தார். அவர் நமக்காய் அவருடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நாம் இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக முன்பாக பெரியவைகளும் பலத்த ஜாதிகளை துரைத்து விடுகிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களுடைய தேவன் தாமே உங்களுக்கு முன்பாக இருந்த பெரியவளும் பலத்தமானவர்களை அவர் துரைத்து விடுகிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. பலவான்களை துரைத்துவிட்டு அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் செய்கிறார். அதுபோல இந்த உபவாசத்தின் நாளிலே தேவன் சகலத்தையும் நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். என்ன வேண்டும்? நாம் அவரோடு பற்றி கொண்டு இருக்க வேண்டும். உங்கள் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, நீங்கள் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். அதாவது ஒரு ஆள் செய்கிறது 1000 பேரை செய்கிறது ஒரு ஆள் செய்வான். காரணம், தேவனோட பற்றி கொண்டு இருக்கிறதுனால தேவன் அவர்களுக்காக கிரியை செய்கிறார். பிரியமானவர்களே, நாம் நினைக்கலாம், அதிக நேரம் நான் தேவனோட பாதத்தில் இருந்தால், நான் அதிக நேரம் ஜெபித்தால் என்னுடைய வேலை யார் செய்வார்கள், எனக்கு நேரம் கிடைக்கும் என்று நினைக்கலாம். உங்களுக்கு ஒன்று புரிந்ததா? ஒருவன் 1000 பேரை செய்கிறது ஒரு ஆள் செய்ய முடியும். எப்போது? கர்த்தரோட பற்றி இருக்கும்போது, கர்த்தரோட பிரச்சனத்தில் இருக்கும்போது, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சீக்கிரமாய் நீங்கள் வேலைகளை செய்ய முடியும். வேத புத்தகத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. எலியா ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆகாபின் ரதத்திற்கு முன்பாய் ஓடுகிறார். எலியா பாதத்தில் இருக்கிறவர், பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர், அபிஷேகத்தை பெற்றவர். ஆகாபு தன்னுடைய குதிரை ரதத்தில் போய்கொண்டிருக்கும் போது அதற்கு முன்பாய் ஓடுகிற அபிஷேகம் யாருக்கு? எலியாவுக்கு தேவன் கொடுத்தார். பற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய வேகம் அதிகரிக்கும். அல்லேலூயா. தேவன் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தேவன் வல்லமையாய் காரியங்களை செய்வார். அவர் கிருபையை கொடுப்பார். அப்போது தேவனோட பற்றி கொண்டிருக்க வேண்டும். பற்றி கொண்டிருந்தால் தேவனிடத்தில் இருக்கிறதை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். இந்த நாளில் கேளுங்க, நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால அசாத்தியம் இல்லாதது. தேவனோடு நாம் சேர்ந்து இருக்கும்போது மனுஷனுக்கு முடியாததை தேவன் நம்மை கொண்டு செய்து முடிப்பார். மனுஷர் அதை பார்க்கும்போது அது மனுஷனால் முடியாத காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் நாம் தேவனோடு சேர்ந்து நடக்கும்போது தேவன்
அவருக்குள்ளா இருந்து அற்புதங்களை செய்வார். ஆமென். மனுஷருக்கு முடியாதது தேவன் உங்களை கொண்டு செய்து முடிப்பார். ஆமென். பற்றி கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? ஆமென். 91வது சங்கீதம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். இந்த நாளில் நீங்கள் அவரோடு சேர்ந்து இருங்க. ஆமென். இந்த உபவாச நாளில் நேற்று நாம் கேட்டது போல பிரமிக்கத்தக்க ஜபத்தின் பதில்கள், பிரமிக்கத்தக்க அதிசயங்கள், பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். அவனிடத்தில் வாஞ்சை இருந்தால் தேவன் நம்மை விடுவிப்பார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். தேவனோடு பற்றிருக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார், பற்றிருக்கிறவர்களை அவர் உயர்த்துவார். இந்த நாட்களில் நீங்கள் இதை விருதாவா எண்ணாமல் ஆமென் ஜபத்திலும் ஆமென் உபவாசித்து தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது விசுவாசிங்க. பற்றி கொண்டு இருக்கும்போது அவர் பற்றி இருக்கிறவர்களுக்காக யுத்தம் செய்வார். பற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்காக வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கொள்ளுவார். பற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்காக அவர் வல்லமையை புதிதாக்கி கொடுப்பார். ஆமென். இது ஆமென். விசேஷ பலனும் கிருபையும் தேவன் பகர்ந்து கொடுப்பார். அது மட்டுமல்ல, பற்றி கொண்டிருந்தால் தேவன் அவர் விடுதலை கொடுப்பார், அவர் நம்மை உயர்த்துவார். இந்த உபவாச நாட்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். we are shining by the power of Holy Spirit. உபவாச ஜபத்தில் நீங்கள் வேறு வேலைகளை செய்து நேரத்தை வீணாக்காமல் கூடுமான வரை தேவனோடு பற்றி கொண்டிருங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். God bless you. God bless you. God bless you. ஆமென்.